ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா லீட் ரோல் நடிச்சிருக்கிற டியர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கல்யாண வாழ்க்கையில் அவங்களோட பார்ட்னர்ஸோட மிஸ்டேக்குங்களை, லிமிடேஷன்ஸை மன்னிக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் போதுமான அளவு பக்குவப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்ல வராரு இந்த படத்தோட இயக்குனர். அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். அர்ஜுன் ஒரு ஜேர்னலிஸ்ட். தன் அம்மா, கண்டிப்பான அண்ணன், அண்ணி, அவங்களோட குட்டி பையன் குடும்பத்தோட சென்னையில் இருக்கிறான். ஒரு நிதி அமைச்சரை இன்டர்வியூ பண்ணுன்ற கனவோடு இருக்கிறவன். இவனுக்கு சின்ன சத்தம் கேட்டால தூக்கம் போயிடும். நியூஸ் வாசிக்கிறதுக்கு முகம் மலர்ச்சியா இருக்கணுன்றதுக்காக 8 மணி நேர தூக்கத்தை முக்கியமா பார்க்கிறவன். தீபிகா ஊட்டியில தன் அம்மா அப்பாவோட இருக்கிறா. இவளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை, அவ தூங்கும் போது சத்தமா கொரட்டை விடுவா. இந்த பிரச்சனையை வர மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் சொல்லி வைக்க அவளுக்கு வரன் அமையாமையே இருக்கு. கொரட்டை விஷயத்தை அம்மா மறைக்க சொன்னதால அர்ஜுன் கிட்ட சொல்லாம போக அப்படியே இவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது. தீபிகா ஃபர்ஸ்ட் நைட் அப்ப தன் கொரட்டை விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்ன அர்ஜுன் தனக்கு பென்சில் விழுந்தாலே எழுந்துருவேன்னு சொல்லும் போது தன் கொரட்டை பிரச்சனையை எடுக்காம விட்டுறா. ஆனா இவ அசந்து தூங்கும் போது இவரோட கொரட்டை சத்தத்தை கேட்டு அலற அடிச்சு அர்ஜுன் எழுந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த கொரட்டை விஷயம் விவாகரத்து பண்ற அளவுக்கு கொண்டு விடுது. அதுக்கப்புறம் இவங்க சுத்தி இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இதுக்கு என்னதான் தீர்வு என்பதுதான் படத்தோட மீதி கதை. இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் பர்சனே இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதனால இந்த குறைபாடோட வாழ்க்கையில கல்யாணன்ற பந்தத்தில் இணையும் போது அந்த 2 பேருமே விட்டு கொடுத்து தான் கல்யாணத்தை காப்பாற்றி கொண்டு போகணுன்ற ஒரு நல்ல விஷயத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அப்படியே அங்கங்க கொஞ்சம் சிரிக்கவும் எமோஷனல் ஆகவும் வைக்கிறாரு. இதே விஷயத்தை தான் குட் நைட் படமும் ஹேண்டில் பண்ணிச்சு. சக்சஸும் ஆச்சு. இதுவும் அதே சுவாரஸ்யத்தோட தான் ஆரம்பிச்சது. ஆனா அதை பாதியிலே விட்டுட்டு கதை எங்கெங்கயோ போய் ஓடி போனாப்பா, கோர்ட் கேஸ்ன்னு போய் கடைசியில எல்லாரும் அனுசரிச்சு நடந்துக்குங்கன்னு முடியுது. நடுவில் அர்ஜுன் ஏன் லைட் ஸ்லிப்பர் ஆனாருன்னு காரணத்தையும் இந்த படத்துக்கான பெயரை எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தீபிகா அர்ஜுனோட முதல் 2 எழுத்தை சேர்த்து இந்த படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க. இதுல சின்ன வயசுல எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு ஓடி போனவரை என்ன இருந்தாலும் அவர் அவங்க அப்பா ஏத்துக்கணும்னு பேசுறதும், குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து உழைச்சு குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பையனை அதுக்காக கட்டாயப்படுத்தி ஒரு அற விடுறதும் சரியான டிராமா, தேவையில்லாத ஒண்ணு. அதுக்கு மேல அந்த அப்பா இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது உச்சம். இந்த மாதிரி சில ஒத்துக்கொள்ள முடியாத தேவையில்லாத சீன்ஸுங்க அங்கங்க வந்து செழிப்ப வரவழைக்குது. ஒரு எமோஷனல் சீன்ல தைலம் தேய்ச்சி விட்ட கையை பிடிச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு மன்னிச்சிடுமான்னு சொல்லும் போது கண்ணு எரிஞ்சு இருக்காது. ஆனா கடைசியில அவங்க குழந்தையும் கொரட்டை விடுற மாதிரி காண்பிச்சது தான் தாங்க முடியல. அர்ஜுனா ஜிவி பிரகாஷும் தீபிகாவா ஐஸ்வர்யாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா லீட் பேருக்கான அதுவும் ரொமான்ஸ்க்கான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. சீனியர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே கதையோட இயல்புக்கு நீட்டா நடிச்சிருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக், அழகான விஷுவல்ஸ்னு ஓவரால் எங்கேஜிங்காகவும் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அது கொஞ்சம் சுவாரஸ்யமா கன்வின்சிங்கா கொடுத்திருந்தா ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.